பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதிலும் வருகின்ற 20ஆம் தேதி மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. வேலைநிறுத்தத்தில் தமிழகத்தில் உள்ள சுமார் 70% அதிகாரிகள் உட்பட தொழிலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அகில இந்திய வேலைநிறுத்த ஆயத்த கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மே 20 அகில இந்திய வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு கருத்தரங்கம் கோவையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. CIDU தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில தலைவர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மின்துறை உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்திட வேண்டும், மின்துறை மற்றும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், 4 தொழிலாளர் நல சட்ட தொகுப்புகளை ரத்து செய்திட வேண்டும், மின்சார சட்ட திருத்த திட்டத்தை திரும்ப பெற்றிட, ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், பொதுத்துறை அரசு துறைகளில் ஒப்பந்த முறையை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கட்டமைப்பு அறிவித்துள்ளது. மத்திய தொழிற்சங்கங்கள் வருகின்ற மே 20ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றன. இந்த முக்கியமான விஷயம் ஒரு 17 அம்ச கோரிக்கை என்ற முறையில் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கையை வெகு வேகமாக அமலாக்கி வருகிறது. ரெண்டாவது, தொழிற்சங்க சட்டங்களை 27 சட்ட தொகுப்புகளை 4 தொகுப்புகளாக மாற்றுகின்ற ஒரு ஏற்பாடு. சங்கம் வைத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையே பாதிக்கின்ற ஏற்பாடாக அது மாறப்போகிறது. தொழிற்சங்கம் என்பது அடிப்படை உரிமை, அந்த உரிமையை பறிக்கின்ற நடவடிக்கை என்பது வந்துருச்சு. அது மட்டுமல்ல, வேலை நேரம் என்பது 8 மணி நேரம் வேலை என்பது மாறி இன்றைக்கி வேலை நேரம் என்பது 12 மணி நேரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை என்பது வந்திருக்கு. அதே போல் விவசாயிகளுக்கான இடுபொருளுக்கான வரி என்பது, விளைபொருளுக்கான வரி என்பது அதிகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி உற்பத்தி என்பது அதிகரிக்கக்கூடிய சூழல் என்பது ஆயிடுச்சு. ஸோ வாங்குகின்ற சக்தி குறைஞ்சிருச்சு. விவசாய பெருமக்கள் ஒரு பக்கம் பாதிச்சிட்ருக்கிறாங்க. 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுகிறேன் என்று சொன்ன அரசு இன்றைக்கு அந்த வேளாண் சட்டங்களை மீண்டும் அமுல்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. அதே போல் கேந்திரமான பொதுத்துறை நிறுவனங்கள் என்ற வரிசையில் வரக்கூடிய ரயில்வே ஆகட்டும், விமானம் ஆகட்டும், எரிசக்தி ஆகட்டும், நிலக்கரி ஆகட்டும், இது போன்ற துறைகள் எல்லாம் தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கை ஆயிடுச்சு. முறைசாரா தொழிலாளர்களுடைய நல வாரியத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளும் ஓய்வூதியமும் கேள்விக்குறியாக மாறியிருக்குது. அதே போல் தான் மாநில மின்சார வாரியங்களை, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளை தனியார் மயப்படுத்துவதற்கு நிர்பந்தித்து வருகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு வருகின்ற 20ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து சங்கங்களும் தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு என்ற முறையில் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வதும், அதே வேளையில் அன்று நடைபெற இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற இருக்கின்ற மறியலிலும் மின்சார வாரிய ஊழியர்கள் பெருமளவில் கலந்து கொள்வார்கள் என்ற முறையில் இன்றைக்கு எங்களுடைய ஊழியர்கள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில், இங்கே வந்திருக்கக்கூடியவங்கள தலைவர்கள் தான், இவங்க மத்தியில் இந்த வேலை நிறுத்தத்தினுடைய நோக்கத்தை மீண்டும் விரிவுபடுத்துகின்ற ஏற்பாட்டை செய்கின்ற முறையில் இன்றைக்கு இந்த ஆயத்த மாநாட்டை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசு தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை அமுல்படுத்த முற்படுத்துகின்ற பொழுது எந்த வடிவில் அமுல்படுத்தினாலும் உழைப்பாளி மக்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வேலை நிறுத்தம் இருக்கும் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றோம்.